கேரள மாநிலம் கண்ணூரில் நோயாளிகளை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் லாரி மீது மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஹேமலதா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹேமலதா, இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கொட்டாரக்கரை பகுதியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அடூர்ல இருந்து அடூர் தாலுகா மருத்துவமனையிலிருந்து நோயாளியை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா கொட்டாரக்கரையில வச்சு இரவு 12 மணி அளவில் கோழி லாரி மீது மோதியது. இதுல பாத்தீங்கன்னா நோயாளியான நம்பி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த, அவருடைய மனைவி படுகாயமடைந்த, அதே மாதிரி லாரியில இருந்தவங்க ஆம்புலன்ஸ் வந்து மொத்தம் 7 பேர் படுகாயத்தோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில நம்பியுடைய மனைவி அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 5 பேர், அதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உட்பட 5 பேர் தற்போது வந்து சிகிச்சையில் இருக்காங்க. இந்த கோழி ஏற்றி வந்த லாரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த லாரின்னு சொல்லப்படுகிறது. இதுல இருந்த 4 பேரும் படுகாயங்களோட மீட்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது அனைவரும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து கொட்டாரக்கரை போலீசார் வழக்கு பதிவு விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆம்புலன்ஸ் விபத்துக்கு உள்ளாகி வரும் சம்பவம் அங்கு மக்களிடையே பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.